என் தங்கப்பிள்ளையே, அவசரமாக இந்த செய்தி உன் கண்ணில் படுகிறது. ஏனென்றால் வராகி சற்று காலம் தாமதித்து விட்டேன். ஆனால் இப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று இரவு உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒருவர் யாருக்கும் தெரியாமல் மறைந்து மறைந்து உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி உனக்கே தெரியாமல் மறைந்து மறைந்து யார் வரப்போகிறார், இவர் எதற்காக வர வேண்டும் என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன் தாயானவள் உனக்கென்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை நீ கவனமாக கவனித்து கேள். அவசரம் என்றால் அதை நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அர்த்தம். இன்று இரவு யாருக்கும் தெரியாமல் மறைந்து வரக்கூடிய இவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நாளைய விடியலிலேயே நீ கண்டுபிடித்து விடுவாய். இவர் இன்று உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நாளைய விடியலில் உனக்கு வேண்டிய பல விஷயங்களை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். எப்பொழுதுமே இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற என் பிள்ளை, இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து இந்த வாழ்க்கையில் நடத்துவது என்ன, உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் இருந்து தருவது என்ன என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்றுமே தெரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் கடந்துவிட உனக்கே மனத்தெளிவு வந்துவிடும். நம்மை சுற்றி இருக்கின்ற ஆபத்துக்கள் என்னவென்று தெரிந்தாலே நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் நம் கண் முன்னால் என்னவென்று தெரிந்துவிடும். நம் முன்னால் நமக்கான விஷயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லிவிடும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் ஆபத்துகள் எந்த திசையிலிருந்து வரும் என்றே சொல்லிவிட முடியாது. 3 பங்கு கடலாலும் 1 பங்கு நிலத்தாலும் சூழப்பட்ட இடத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுது என்ன நடத்தும், எதை கொடுக்கும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல். இந்த பிரபஞ்சத்தின் சக்தி எப்பொழுது என்ன நடத்த வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுது அதை நடத்தியே தீரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தேவையில்லாதவர்களிடமும் தகுதியில்லாதவர்களிடமும் நீ யார் என்பதனை நீ நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்படி இருப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைத்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்திட வேண்டும். உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனையையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் உனக்கு என்ன நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என் குழந்தையே, முதலில் நீ உன் மீது நம்பிக்கை வை. நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களின் மீதும் நம்பிக்கை வை. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதன் மீது நீ நம்பிக்கை வை. எல்லாவற்றையுமே என் குழந்தை சரியாக நீ புரிந்து கொண்டாயானால் அடுத்தது நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். இனி நடக்கும் அத்தனை நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரி என்று புரிய வைக்கும். வராகி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாமல்லவா? உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும், நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமாக பெற்றுவிடுவார்கள். உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாக நம்பும் உன் இறைவன் நிச்சயமாக கவனிக்காமல் விட்டுவிடுவானா என்ன? நீ அவர்களை மன்னிக்காத வரை உன்னுடைய தெய்வமும் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள். அதனால்
எப்பொழுதுமே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு, நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு, என் பிள்ளை நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். காலம் சில சமயங்களில் உனக்கு சில விஷயங்களை என்னவென்று உணர்த்தும். ஆனால் அதே தருணம் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் நிச்சயமாக காண்பிக்கும். இது சரியா தவறா என்பதையும், நாம் இதை செய்யலாமா வேண்டாமா என்பதனையும் உனக்கு சரியாகவே புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் நீ நினைத்து நினைத்து ஏக்கப்பட்ட பல விஷயங்கள் இனி உனக்கு நல்லதை கொடுக்க வர வேண்டும். இனி உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்க வர வேண்டும். நீ எதற்குமே கலங்காமல் நின்று இந்த தாயின் அரவணைப்போடு உன்னுடைய வெற்றியை முன்னின்று நீ உறுதி செய்ய வேண்டும். என் பிள்ளையே, உனக்காக இந்த வராகி இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த வார்த்தையானது உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக மிகப்பெரிய புரிதலை என்னவென்று கொடுத்து விட வேண்டும். மிகப்பெரிய மாறுதல்களை என்னவென்று அது உனக்கு நடத்தி தந்திட வேண்டும். எல்லாவற்றிலுமே என் பிள்ளை, நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது உன்னுடைய வீட்டிற்குள் உனக்கே தெரியாமல் ஒருவர் மறைந்து வரக்கூடிய நிலைமை ஏன் வந்தது? இவர் எதற்காக வரப்போகின்றார்? உன் வீட்டு சுவரை எட்டி பார்த்து இவர் உள்ளே வரப்போகிறார் என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். தெய்வம் நமக்கு எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருக்கும் என்பதனைத்தான் நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, இது எல்லாமும் சரிதான். ஆனால் இந்த நேரம் நீ என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தனை நிலைகளிலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளை, நீ வருத்தம் கொண்டும் வேதனை கொண்டும் ஏங்கி தவிப்பதை எல்லாம் விட்டுவிடு. இனி உன்னை தேடி நான் உனக்காக நடத்தக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லை கடந்த அன்பையும் நம்பிக்கையையும் உனக்கு எப்பொழுதுமே நல்லபடியாக கொடுத்து அது உன்னை வாழ வைக்கும். அதே நேரம் இப்படியெல்லாம் உன் வீட்டை சுற்றி வந்து யாரும் உள்ளே வருகிறார்கள் என்றால் அது உனக்குள் மிகுந்த மனவேதனையை கொடுக்கும் என்பது உண்மைதானே? அது உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும் என்பது உண்மைதானே? இதையெல்லாம் தாண்டித்தானே என் பிள்ளை நீ வாழ்ந்திட வேண்டும். இதையெல்லாம் கடந்துதானே என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அத்தனையிலும் இருந்தும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா மாற்றத்தையும் நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் மிகச்சரியான புரிதலை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். இது போன்ற ஒரு சம்பவத்தை நம் வாழ்க்கையில் அரங்கேற்ற நினைப்பது யார்? இப்படி ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பது யார் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? இனிமேல் இதையெல்லாம் நீ கவனிக்க வேண்டும். நாம் இரவு நேரமானதும் உறங்கச் சென்று விடுகின்றோம். எல்லாமும் நம் மனதிற்குள் ஞாபகத்தில் இல்லை. ஏதோ இந்த இரவை நல்லபடியாக நல்ல கனவோடு கடந்து வந்தால் போதும். ஆனால் நம்மை சுற்றி வெளியில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நமக்கு புரிவதில்லை. என்ன நடக்கிறது, யார் வருகிறார்கள், எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே நடக்கிறது என்பதனை எல்லாம் நம்மால் ஒருபொழுதுமே புரிந்து கொள்ள முடிவதில்லை. இப்படி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாமும் கவனித்து தெரிந்து புரிந்து நீ உனக்காக இந்த வாழ்க்கையை இனிமேலாவது நம்பிக்கையோடு வாழக்கூடிய இந்த நேரத்தை நீ புரிந்து கொண்டாயானால் நம்மை சுற்றி வருவது நிச்சயமாக தெய்வத்தின் அருளாசிகளோடு தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தின் அன்பையும் அருளையும் நமக்கு கொடுத்து அது நம்மை நல்லபடியாக வாழச் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டிற்குள் நமக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால்
அதனை நீ கவனித்து விடு. ஏன் இப்பொழுது அது நடக்கின்றது, இத்தனை காலமும் இப்படித்தான் நடந்ததா என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக அதையெல்லாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். எதனால் இன்று இந்த செய்தி உனக்கு கண்ணில் பட்டிருக்கின்றது, இன்று ஏன் நான் உன்னிடம் இதையெல்லாம் சொல்லி இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வராகி நான் இருந்து ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை நீ உணர வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். என் குழந்தையை, என்னவென்றாலும் வராகி சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் நடத்துவது போல ஒரு வெற்றி கிடைக்குமா? அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு புரிய வேண்டும். அப்படி யார் நம் வீட்டு சுவற்றை எட்டி பார்த்தாலும் நம் தாயானவள் விட்டு விடுவாளா? அப்படி நம் வீட்டிற்குள் வர நினைப்பவர்களை அம்மாதான் ஏதும் செய்யாமல் விட்டு விடுவாளா என்பதனை நீ யோசிக்க வேண்டும். இன்று இரவே அது நடப்பதற்கு என்ன காரணம் என்றால், இன்று இரவு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது. நாளைய இரவு 7:27 வரையிலும் பௌர்ணமி திதியானது இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பௌர்ணமி திதியானது உனக்கு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும் அல்லவா? பௌர்ணமி திதி நேரம் உன் வீட்டிற்குள் எட்டி பார்க்க போவது யார் என்றுதானே யோசிக்கிறாய். என் குழந்தையே, நிச்சயமாக அது வேறு யாரும் கிடையாது. உன்னுடைய குலதெய்வம் உன் வீட்டை தேடி வருகின்றது. எதற்காக மறைந்து வர வேண்டும் என்று யோசிக்கிறாயா? நீ உன் குலதெய்வத்தை நினைத்து எத்தனை நாட்கள் ஆயிற்று என்று சற்று சிந்தித்து பார். உன் குலதெய்வத்தை பற்றி யோசித்து எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று என்று சற்று சிந்தித்து பார். நிச்சயமாக அவர்கள் உனக்காக பல நன்மைகளை செய்ய வேண்டி நிற்கும் பொழுது நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அவர்களை நேரடியாக உனக்கு எதையும் செய்ய விடாமல் தடுக்கின்றது. மறைமுகமாகவே நின்று உனக்கு எதையும் செய்துவிட நினைக்கின்றார்கள். அப்படியானால் இன்று உன்னுடைய இல்லத்திற்கு, உன் இல்லத்தின் வாசல் வழியாக அவர்கள் வர விரும்பவில்லை. நீ அவர்களை நினைத்தால் உன் நிலைவாசலில் அவர்கள் தங்கி இருந்திருப்பார்கள். அவர்கள் யாரென்று தெரிந்தும் அவர்களை நீ நினைக்காமல் இருக்கிறாய் என்றால் அவர்களும் அந்த நிலைவாசலில் தங்கி இருக்க விரும்ப மாட்டார்கள். நம் மனதிற்குள் குலதெய்வத்தினை எப்பொழுதுமே எண்ணிக்கொள்ள வேண்டும். அவர்கள் எங்கிருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்பது எல்லாம் முக்கியமல்ல. நீ மனதில் அவர்களை எங்கு வைத்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். அம்மா, நீ சொல்வது போலெல்லாம் இல்லை, நான் என் குலதெய்வத்தை நினைக்காத நாளில்லை என்று நீ சொல்கிறாய் என்றால் அது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அப்படி அவர்களை நீ நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக நாளைய தினம் அவர்களை நீ மனதிற்குள் எண்ணிக்கொண்டு உன் குலதெய்வ வழிபாட்டை செய்ய மறக்காதே. உன்னுடைய வீட்டில் அவர்களுக்கு ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதே. அவர்களுக்காக ஒரு முடிச்சு போட்டு வை. மஞ்சள் வண்ண துளியில் நீ ₹1 நாணயத்தை முடிந்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்து உன் குலதெய்வத்தை நினைத்து விடு. இதுபோன்ற நாட்களில் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உன் குலதெய்வத்தின் அருள் உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பௌர்ணமி நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய தெய்வத்தின் அன்பு மற்ற நாட்களில் அத்தனை சக்தி வாய்ந்ததாக இருக்காது. இந்த நாளில் அது உனக்கு கிடைக்கும் நேரம் நீ எப்பொழுதும் எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்கவும் கூடாது. உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே மனநிறைவோடு நீ பெற்றிட வேண்டும். மன மகிழ்ச்சியோடு எதையுமே எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் என் குழந்தை எதையெல்லாமோ யோசித்து வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிடு. உன்னை தேடி வரும் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. மாற்றத்தை கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய தெளிவுகளை என்னவென்று புரிந்து அம்மா சொன்னது போல நாளைய உன் குலதெய்வத்தை நீ நினைத்தாலே போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி
நான் இருந்து உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் வேளையில் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ கலங்கி விடாமல் இருந்தாலே அது போதும். எதையுமே சிந்தித்து என் குழந்தை நீ வருந்தாமல் இருந்தாலே போதும். அடுத்தடுத்து உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளும் உனக்கென்ற பல நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான விஷயங்களை எல்லாம் அது எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் நடத்துகிறது என்று நீ எப்பொழுதுமே புரிந்து கொள். இந்த நாளில் உன் குலதெய்வத்தை பற்றிய செய்திகள் இந்த தாயின் மூலமாக உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ எதற்காகவும் இனிமேல் கலங்காதே. உனக்கு எல்லா நிலையிலும் வெற்றி உறுதி என்பதனை அவர்கள் உனக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. இனிமேலும் உன் குலதெய்வத்தை பௌர்ணமி நாட்களில் சுவரேறி குதித்து வர நீ நினைக்காதே. அவர்கள் உன் இல்லத்தின் நிலைவாசலில் தங்கி இருக்க வேண்டும், நல்லபடியாக உன் வீட்டிற்குள் வர வேண்டும் என்றால் நீ எப்பொழுதுமே அவர்களின் மீது நம்பிக்கை கொண்டு அவர்களை நினைக்க வேண்டும். அவர்களை நினைத்தாலே இந்த வாழ்க்கையில் எந்த தவறுகளும் உன்னை மீறி நடக்காது. நீ எதையும் செய்யும் பொழுது நிச்சயமாக அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பாய். இதுதான் உண்மை. இதை ஒருபோதும் நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.